الرحمن الرحيم. கடன் கொடுத்தவன் தன் பணத்தை திரும்ப பெறும்போது தான் கொடுத்த தொகைக்கு அதிகமாக ஒரு குறிப்பிட்ட தொகையை வாங்குவதுதான் வட்டி எனப்படும். தனிநபர், குடும்பம், நிறுவனம், வளரும் நாடுகள் எல்லாமே இந்த வட்டியின் கொடும்பிடியில் சிக்கி தவித்து வருகின்றார்கள். பணக்கார நாடுகளிடம் வட்டிக்கு கடன் வாங்கி வளர்ச்சி பணிகள் செய்த ஏழை நாடுகள் கொடும் வட்டியின் பிடியில் சிக்கி தவிப்பதை கண்டு வருகின்றோம். வட்டி வாங்குபவன் கொழுக்கின்றான், வட்டி செலுத்தியவனோ சீரழிந்து போகின்றான். வட்டி ஒரு பொருளியல் சுரண்டல். சாதாரண வட்டி, கூட்டு வட்டி, மீட்டர் வட்டி, கந்து வட்டி என்று பல்வேறு பெயர்களில் ஏழைகளின் இரத்தம் உறிஞ்சப்படுகின்றது. மனித சமூகத்தில் ஊடுருவிய புற்றுநோய்தான் இந்த வட்டி ரகங்கள். இதனை அடியோடு வேறறுக்கவில்லை எனில் சமூகத்தையே அழித்துவிடும் அபாயம் நிறைந்தது இந்த கொடூர வட்டி. மாணவர்களே, சமகாலத்திற்கு முதுகெலும்பாக இருக்கின்ற வட்டியை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது? வட்டி இல்லாமல் வணிகம் நடத்த முடியுமா? வட்டி இல்லாமல் வங்கிகள் இயங்குமா என்றெல்லாம் பல கேள்விகள் இருக்கின்றன. ஒரு வங்கியிலே வட்டி இல்லை என்றால் அது தொண்டு நிறுவனமாக தானே இருக்க முடியும் என்று மக்கள் நினைக்கின்றார்கள். இந்த உலகத்தில் வட்டியை பற்றி மிக தெளிவாக புரிந்துகிற மக்கள் வட்டி இல்லா பொருளாதாரத்தை பற்றி தெளிவு இல்லாமல் இருக்கின்றார்கள். என்றாலும் திருக்குர்ஆன் ஏன் அவ்வளோ அதிகமாக அதை சாடுகின்றது? வட்டியை ஏன் அது அதிகமாக விமர்சிக்கின்றது? வட்டி இறைவனுக்கும் இறை தூதருக்கும் எதிராக போர் தொடுப்பதற்கு நிகர் என்று ஏன் குர்ஆன் சொல்லுகின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒரு அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தீமையை குர்ஆன் கண்டிக்கிறது என்றால் அதில் நன்மைகள் குறைவாகவும் தீமைகள் அதிகமாக இருக்கும்போது தான் அதை கண்டிக்கிறது. உதாரணமாக மது எடுத்துக்கொள்ளுங்கள், வட்டி எடுத்துக்கொள்ளுங்கள். இங்குள்ள நன்மைகள் இருக்கலாம். மக்களுக்கு வாழ்வாதாரம் கிடைக்கலாம், வேலை கிடைக்கலாம், பொருளாதாரத்திலே அவருடைய பங்களிப்பு இருக்கலாம். ஆனால் இங்கு தீமைகள் அதிகமாக இருக்கின்றன. இங்கு வட்டியின் காரணமாக பணக்காரர்களாகவும் ஏழைகளாகவும் மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு விரிசல் சமுதாயத்தில் ஏற்படுகின்றது. சமுதாயத்திலே அன்பும் பாசமும் மலர்வதற்கு இது ஒரு தடையாக இருக்கின்றது. ஆக குர்ஆன் வணிகம் வேறு, வட்டி வேறு என்று இரண்டாக பிரிக்கின்றது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இதுக்கு தீர்வுதான் என்ன என்று நீங்கள் பார்க்கும் பொழுது இஸ்லாம் ஒரு ஒழுக்கம் சார்ந்த ஒரு வங்கியலை பற்றி நமக்கு சொல்லுகின்றது. அங்கு வட்டி இருக்காது, ஆனால் மக்களுடைய முதலீடு அவர்கள் பெறுவார்கள். பொருத்தமான மக்களுக்கு நல்ல வியாபாரத்தில் அவர் கொடுப்பார்கள். அந்த வியாபாரம் ஒழுக்கத்திற்கு மாற்றமான மதுக்கடைகளுக்கோ இல்லை பொருளாதாரத்துக்காக மட்டும் நோக்கம் இல்லாமல் மனித வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரத்திற்கு மட்டும் அவர்கள் கொடுப்பார்கள். உதாரணமாக அவர்கள் போதைப் பொருட்களுக்கும் இல்லை மதுக்கடைகளுக்கும் ஆயுதங்களுக்கும் பயன்படுத்தாமல், லாட்டரி போன்ற தொழில்துறைகள் பயன்படுத்தாமல், கேசினோஸ்களுக்கு பயன்படுத்தாமல் அது மக்களுக்கு பயன் தர இடத்துல அதை முதலீடு செய்வார்கள். இன்று ஒரு புள்ளி விவரம் படி இந்த 2023 வட்டியில்லா இந்த வங்கியினுடைய சைஸ் கிட்டத்தட்ட $4.5 ட்ரில்லியன் இருக்கிறது. $4,500 பில்லியன் இது வளர்ந்திருக்கிறது. இது வெகு விரைவில் மிக அதிக அளவிலே வளர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆக நாம் நமது நாட்டிலும் நம்முடைய அரசாங்கம் வட்டியில்லா வங்கிகளை கொண்டு வருவதற்காகவும் அதற்காக வாய்ப்புகளை கொடுப்பதற்கும் அவர்கள் முயற்சி எடுக்க வேண்டும். மக்களுடைய நலன் இதில் அதிகமாக இருக்கிறது. இதன் மூலமாக மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு அமைதியையும் வெற்றியையும் நாம் பார்க்கலாம். வல்ல இறைவன் கிருபை புரிவானாக. இறைவனால் தடுக்கப்பட்ட பொருளாதார திட்டங்களில் ஒன்றான வட்டி முறை பொருளாதாரத்தை மனிதன் கையாண்டால் அவன் பெரும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்பதையும் இறைவன் எச்சரித்திருக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தஅகுலுர் ரிபா அضعافன் முضاعفன் واتقوا الله لعلكم تفلحون. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, பன்மடங்காய் பெருகி வளரும் வட்டியை உண்ணாதீர்கள். அல்லாவுக்கு அஞ்சுங்கள், நீங்கள் வெற்றி பெறக்கூடும். வட்டி வாங்குவோர் அல்லாவுடனும் அவனுடைய தூதருடனும் போர் செய்பவர்கள் என்றும் அல்லாஹ் எச்சரிக்கின்றார். يمحق الله الربا
يربي الصدقات والله لا يحب كل كفار أثيم. அல்லாஹ் வட்டியை அழித்து விடுகின்றான், இன்னும் தான தர்மங்களை வளரச் செய்கின்றான். மேலும் நன்றி கொண்டு தீய செயல் புரிவோர் எவரையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை. வட்டியினால் அதிகரிக்கும் ஒருவனது செல்வம் இறுதியில் குறைந்தே அழிந்தே விடுகிறது என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள்.